அத்தியாயம் 43. வகுப்பின் இடைவேளைக்கான பெல் சத்தம் கேட்டதும் அனைவரும் எழுந்து புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஒருவராக வெளியில் செல்ல போக அஸ்வினி மட்டும் தான் அமர்ந்து இருந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்க அவள் அருகில் வந்தாள் ஸ்ருதி. அவளை பார்த்ததும் எழுந்து நின்றாள். அஸ்வினி, என் கூட வா என்று அவளை பார்த்து அழைக்கவும் அவள் எழுந்து நின்றாள். வா என்று அழைக்க சரி என்று தலையசைத்து அவளுடன் நடக்க தொடங்கினாள். இருவரும் நேராக ஆசிரியர் அறை உள்ளே நுழைந்தனர். அங்கு ஆசிரியர் அமர்ந்து இருந்தார். அவரை பார்த்ததும் அவள் தயக்கத்தோடு நிற்கவும், ஓகே ஸ்ருதி, நீ போ என்று கூறவும் அவள் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். அவள் அங்கிருந்து சென்ற பின்பு அங்கு வந்து நின்ற அஸ்வினியை பார்த்து, தமிழ் வழி கல்வி படிச்சியா என்று கேட்கவும், ஆமா என்று தலையசைத்தாள். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஏதோ மனதிற்கு ஒட்டாதது போல் ஒரு உணர்வை கொடுத்தது. அதற்கு காரணம் இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்துவிட்டு தமிழ் வழி கல்வி படிக்காமல் இருந்தால்தான் தவறு. ஏதோ இதனை பெரிய தவறு போல் இவர்கள் பார்ப்பதும் பேசுவதும் அவள் மனதை அதிகமாக காயப்படுத்தியது. அது அவளுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அவளால் எதையும் வெளிக்காட்டி கொள்ள முடியவில்லை. தலை குனிந்து ஆசிரியர் முன்பு நிற்கவும், எதுக்காக நீ தலை குனிஞ்சு நிற்கிற என்று ஆசிரியர் கேட்ட கேள்வியில் மெதுவாக தலை நிமிர்ந்து அவரை பார்க்கவும், என்னோட பெயர் காயத்ரி என்று அவர் கூறவும் அதனை கேட்டதும் அவள் சரி என்று தலையசைத்தாள். உன்னோட பெயர் என்ன என்று கேட்கவும், நான் தான் சொன்னேன்ல மேம் என்று அவள் பார்த்தாள். உன்னதான் என்று அழுத்தமாக கேட்கவும், அஸ்வினி என்று அவள் கூறவும், நல்ல பெயர், உன் பெயருக்கான மீனிங் என்னன்னு தெரியுமா என்று கேட்கவும், தெரியும் என்று தலையசைக்க, எங்க சொல்லு பார்ப்போம். அஸ்வினி என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்த ஒரு பெயர். அஸ்வா அப்படி என்ற பெயருக்கு அர்த்தம் குதிரை. அஸ்வினி என்ற பெயருக்கு அர்த்தம் ஒரு குதிரை வீரர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா தெய்வீக வைத்தியர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதே மாதிரி அஸ்வினி தேவர்கள் அப்படின்னும் ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் சூரியனின் புத்திரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகத்தையும் அறிவையும் குறிக்கும் ஜோதிடத்தில் அஸ்வினி என்ற நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். புத்திசாலிகள், தைரியமானவர்கள், வேகமாக செயல்படுவோர் என்றும் சொல்லலாம் என்று அவள் சொல்லவும், உனக்கு எப்படி இதனுடைய அர்த்தம் தெரியும் என்று அவர் கேட்கவும், என்னுடைய தமிழ் ஆசிரியர் வரலட்சுமி மேம் சொல்லியிருக்காங்க என்று அவள் சொல்லவும், எவ்வளவு அழகான பெயர். இங்க எத்தனை பேருக்கு அவங்களுடைய பெயருக்கு அர்த்தம் தெரியாம இருக்காங்க. ஆனா உனக்கு உன்னுடைய பெயருக்கான அர்த்தம் தெரியும். எதுக்கு இத்தனை தடுமாற்றம் என்று ஆசிரியர் கேட்கவும் அவள் நிமிர்ந்து ஆசிரியரை பார்க்க அவள் மீண்டும் தலை குனிந்து கொள்ளவும், நானும் தமிழ் வழி கல்விதான், உனக்கு தெரியுமா என்று கேட்கவும் அவள் தலை நிமிர்ந்து அவரை பார்க்கவும், நானும் தமிழ் வழி கல்விதான், ஆனா நான் தேர்வு செஞ்சது ஆங்கிலம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் உன்ன மாதிரி தான் என்று புரியாமல் பார்த்தாள். நான் படிச்சது எல்லாமே தமிழ் வழி கல்வி, ஆங்கிலம் எனக்கு அந்த அளவுக்கு வராது, ஆனாலும் ரொம்ப நல்லா படிக்க வரும், பேச வராது. நான் தேர்வு செஞ்சது பிஏ இங்கிலீஷ். சுத்தி இருக்கிற எல்லாரும் பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் படிச்ச காலேஜ் கொஞ்சம் பெரிய காலேஜ் வச்சுக்கோயேன். அந்த காலேஜில் சுற்றி இருக்க எல்லாருமே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இருக்கும்னு. அப்படி ஆனால் எனக்கு இங்கிலீஷ் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளாஸில் இருக்க ஒரு சில பேர் என்னை பார்த்து சிரிச்சாங்க. அழுகையாக வந்துச்சு. அழுதும் இருக்கேன். கண்ணீர் விழ இருந்துச்சு. ஆனால் அப்போது என் பக்கத்தில் வந்து உட்காந்து ஒரு பொண்ணு, இங்கிலீஷ் எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். எனக்கு அவளை பார்க்கும்போது ஒரு நல்ல உணர்வு வந்துச்சு. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு தோணுச்சு. அவளை பார்த்ததும் அவகிட்ட பேசினேன், பழகுனேன். இன்னைக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம் என்று கூறவும் அதனை கேட்டதும் அஸ்வினி அவரை பார்க்கவும், ஆங்கிலம் அப்படின்றது ஒரு மொழி. அதை கற்றுக்கிறதுக்கு நாம நம்மளை அர்ப்பணிச்சா போதும். நம்மளால எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். உன்னால அதை கற்றுக்க முடியாது. என்ன, உனக்கு இது வராது. சுற்றி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் நம்மளை காயப்படுத்துறாங்க, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது, புரிஞ்சுதா என்று கூறவும் அவள் ஆசிரியரை பார்க்க, சரி இப்ப நீ கிளாஸுக்கு போ என்று அந்த இடைவேளை முடிந்ததற்கான பெல் சத்தம் கேட்டு அவர் கூறவும் அதனை கேட்டதும் அவள் புரியாமல் பார்க்க, இப்ப நீ வகுப்புக்கு போ. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் என்னை பார்க்கறதுக்காக இதே ஸ்டாஃப் ரூமுக்கு வரும்போது ஸ்ருதியை கூட்டிட்டு வா என்று சொல்லவும் அதனை கேட்டதும் அவள் சரி என்று தலை அசைத்தாள். போ என்று கூற அவள் வேகமாக நடக்க தொடங்கினாள். வகுப்பின் முன்பு அவள் வந்து நின்ற பொழுது அங்கு உள்ளே ஒரு ஆசிரியர் நின்று கொண்டு இருந்தார். அவரை பார்த்ததும் அவள் அப்படியே தயங்கி நிற்கவும் அவள் பக்கம் திரும்பி, யார் இந்த பொண்ணு
என்று கேட்கவும், நியூ ஸ்டூடெண்ட் சார் என்று எழுந்து நின்ற ஸ்ருதி அவளை கை காட்டினாள். அதில் அவள் பக்கமாக திரும்பி, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த என்று கேட்கவும், சார் அது காயத்ரி மேடம் கூப்பிட்டிருந்தாங்க, நான் தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் என்று சொல்லவும், சரி உள்ள போ என்று அஸ்வினியை பார்த்து கூறினார் ஆசிரியர். தேங்க்யூ சார் என்று கூறி வகுப்பு உள்ளே நுழைந்து அங்கு தன் இருக்கையை சென்று அமர்ந்து கொண்டாள். அஸ்வினி ஸ்ருதியை பார்க்க, ஸ்ருதி அஸ்வினியை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையோடு தன் முன்னால் இருந்த புத்தகத்தை திறந்தாள். கணக்கு. அதனை பார்த்ததும் கண்கள் பளிச்சென்று மின்னியது. இதுவாவது தனக்கு புரியுமா என்று பார்க்க, அது அவளுக்கு கொட்டி கொடுத்து இருப்பார் போலும் கடவுள். ஆம், அஸ்வினிக்கு கணக்கு என்றால் அத்தனை அழகாக ரொம்ப சுலபமாக வரும். அவர் கூறும் ஒவ்வொன்றும் அத்தனை முத்து முத்தாக புரிந்தது. அவள் வகுப்பில் கணக்கு பாடத்தில் அவள்தான் முதல் மதிப்பெண். 100க்கு 100 மதிப்பெண் கூட எடுத்து விடுவாள். அந்த அளவிற்கு கணக்கில் அவளுக்கு அத்தனை பிடித்தம். இப்பொழுதும் கணக்கு அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அதனை நோட் செய்து கொண்டாள். அன்றைய மதிய உணவு இடைவேளை வரவும் அவள் மதிய உணவு என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் அமர்ந்து இருந்தாள். மதிய இடைவேக்கான பெல் அடித்ததுமே அனைவருமே மதிய உணவு வாங்குவதற்காக சென்றுவிட அவள் திணறலோடு அமர்ந்து இருந்தாள். ஸ்ருதி தன் முன்னால் இருந்த புத்தகத்தை அனைத்தையும் எடுத்து தன் பேக்கின் உள்ளே வைத்து அதனை தன் டெஸ்கின் அடியில் உள்ளே பத்திரப்படுத்திவிட்டு மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்றாள். யாரோ அறையின் உள் அமர்ந்து இருப்பதை உணர்ந்து திரும்பி பார்க்க அங்கு அஸ்வினி தன் கைகளை பிசைந்து கொண்டு அமர்ந்து இருப்பதை பார்த்ததும், நீ சாப்பிட போகலையா என்று கேட்கவும், அவள் குரலில் நிமிர்ந்து பார்த்தவள், இல்ல, அது சாப்பாடு எங்க இருக்கும்னு தெரியாது என்று அவள் திணறலோடு பார்க்கவும், என் கூட வா, நான் கூட்டிட்டு போறேன் என்று ஸ்ருதி கூறவும் அவள் சரி என்று தலையசைத்து ஸ்ருதியுடன் நடக்க தொடங்கினாள் அஸ்வினி. நான் ஸ்ருதி என்று தன் கரம் நீட்ட அதில் சென்று கொண்டு இருந்த அஸ்வினி ஒரு நிமிடம் தயங்கி அவள் கரத்தை பார்க்கவும், ஹேண்ட்ஷேக் பண்ணு என்று ஸ்ருதி கூறவும் அதில் அவள் கரத்தோடு தன் கரம் சேர்த்து குலுக்கினாள். நைஸ் டு மீட் யூ என்று ஸ்ருதி கூறவும் அஸ்வினி புரியாமல் பார்க்கவும், நான் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று கூறவும் அதை கேட்டதும் நைஸ் டு மீட் யூ என்று அஸ்வினியும் கூற புன்னகைத்தாள் ஸ்ருதி. இருவரும் ஒன்றாக கேண்டீன் உள்ளே நுழைந்தனர். அங்கு மாணவிகள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க மாணவிகளுக்கு நடுவில் சென்ற அவள் திணறலோடு நிற்கவும், உன்னிடம் காசு இருக்கிறதா என்று ஸ்ருதி கேட்கவும், இருக்கிறது என்று தன் கோர்ட் பாக்கெட்டில் இருந்து 100 ரூபாயை எடுத்து காட்டினாள். என்னுடன் வா என்று அவளை அழைத்து சென்று அங்கிருந்த மெனு பட்டியலை காட்டி, உனக்கு என்ன வேணும் என்று ஆங்கிலத்தில் இருந்ததை அவளுக்காக தமிழில் வாசித்து காட்டவும், தயிர் சாதம் போதும் என்று சொல்லவும் அவள் பக்கத்தில் திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்து சரி என்று கூறி அவளுக்காக ஒரு பிளேட் தயிர் சாதமும் தனக்கு மிகவும் பிடித்த தக்காளி சாதமும் வாங்கி கொண்டு இருவரும் ஒரு இருக்கையை தேடி கண்டுபிடித்து அதில் சென்று அமர்ந்தனர். அஸ்வினி அதில் இருந்த ஸ்பூனை பார்த்தாள். சாப்பிடு என்று ஸ்ருதி கூறவும் சரி என்று தலையசைத்து ஸ்பூனை எடுத்து உணவை சாப்பிட தொடங்கினாள். அவள் சாப்பிடுவதை பார்த்து புன்னகையோடு தானும் தன் உணவினை கவனத்தை செலுத்தினாள் ஸ்ருதி. உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க சாப்பிட போகலையா என்று மெல்லிய குரலில் அஸ்வினி கேட்கவும் அதனை கேட்டதுமே நிமிர்ந்து அவளை பார்த்த ஸ்ருதி, ஃப்ரெண்டா என்று புன்னகையோடு அவளை பார்க்கவும், என்னாச்சு என்று கேட்க, எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது என்று கூறவும் அதை கேட்டதும், ஹோ அப்படியா என்று சோர்வாக தலையசைத்தாள். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? நீ எதுக்கு நீ படித்த ஸ்கூலை விட்டு இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணின என்று கேட்கவும் அதை கேட்டதும் அவளால் சொல்லக்கூடிய நிலையிலா இருக்கிறாள். அவள் திணறலோடு பார்க்கவும், என்னாச்சு, ரொம்ப தப்பான கேள்வி கேட்டுட்டேனா என்று கேட்கவும் அதை கேட்டதுமே, அது நான் அத்தை வீட்டில இருந்து படிக்கிறேன் என்று சொல்லவும், உன் பேரண்ட்ஸ் என்று அவள் நிறுத்த, இல்ல அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க என்று கூறவும், அப்புறம் எதுக்காக அத்தை வீட்டில இருந்து படிக்கிற? இல்ல அத்தையும் மாமாவும் என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி, அதனால என்னால மறுக்க முடியல என்று கூறவும், அப்படியா, சரி என்று தலையசைத்தாள் ஸ்ருதி. அங்கு சாப்பிட்டு கொண்டு இருந்த இருவரையும் பார்த்த திவ்யா, ஹரிணி இருவரும், என்னடி முதல் நாளே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா போல என்று கேட்கவும் அவள் பக்கத்தில் அமர்ந்து இருந்த அவளது தோழி ஒருத்தி நிமிர்ந்து தோழிகள் இருவரையும் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து, இங்க பாருங்க, அடுத்தவங்களை பத்தி பேசாம நம்ம சாப்பிடலாம் என்று அவள் பக்கத்தில் அமர்ந்து இருந்த தோழி இருவரையும் பார்த்து கூற அவர்களும் தோலை உலுக்கி தங்கள் உணவில் கவனத்தை செலுத்தினர். அவள் என்னவோ செய்து கொண்டு செல்கிறார், நமக்கு என்ன வந்தது என்ற அலட்சியத்தோடு அவர்கள் உணவில் கவனத்தை செலுத்தினர்.
அத்தியாயம் 44. மாலை வகுப்பு முடித்துவிட அனைவரும் வீட்டிற்கு கிளம்புவதற்கு தங்கள் பள்ளி பேக்குகளை தூக்கி கொண்டு கிளம்பி இருந்தனர். ஸ்ருதி எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அஸ்வினி ஆசிரியர் காயத்ரி அவளை அழைத்து கொண்டு வரும்படி கூறியது நினைவுக்கு வரவும் மெல்லமாக நடந்து சென்று ஸ்ருதி முன்பு நின்றாள். தான் புத்தகங்களை மூடி வைத்துக் கொண்டு இருந்த ஸ்ருதி, என்ன அஸ்வினி என்று அவளை பார்க்கவும், இல்ல அது மேடம் உன்னையும் கூப்பிட்டாங்க என்று கூறவும், யாரு? காயத்ரி மேடம் என்று அஸ்வினி சொல்லவும், ஆமா, சாயந்தரம் வகுப்பு முடிஞ்சதும் வரணும்னு சொல்லி இருந்தாங்க இல்ல என்று அவள் தடுமாற்றத்தோடு நிறுத்தவும், போகலாமே என்று புன்னகையோடு கூறிய ஸ்ருதி அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு, நீ பேக் எடுத்துட்டு வா போகலாம் என்று சொல்லவும் சரி என்று நகர்ந்தாள். தன் பள்ளி பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு அவளுடன் நடந்தாள். இருவரும் அந்த ஸ்டாஃப் ரூமின் முன்பு உள்ளே நுழைய காயத்ரி அமர்ந்து இருந்தார். இருவரையும் பார்த்து புன்னகையோடு வாங்க என்று அழைக்கவும் இருவரும் உள்ளே நுழைந்தனர். அஸ்வினி என்று புன்னகையோடு அவளை பார்த்து, நீங்க 2 பேரும் அதோ அந்த மரத்துக்கு கீழே வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப வந்துடுறேன் என்று காட்டிய அவர் சில நொடியில் தன்னுடைய அனைத்து புத்தகங்களையும் தன் பேக்கின் உள்ளே எடுத்து வைத்து அவர் கைப்பையை தன் தோளில் மாட்டிக்கொண்டு வெளியில் வந்தார். அந்த மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய பெஞ்சில் இருவரும் அமர்ந்து இருக்க, இருவருக்கும் அருகில் வந்த ஆசிரியர் அங்கு அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து கொள்ள அஸ்வினி எழுந்து கொள்ள முயற்சி செய்யவும் அவளை அமரும்படி கைப்பிடித்து அழைத்தாள். அதில் அமர்ந்து கொண்ட அஸ்வினி ஆசிரியரை புரியாமல் பார்க்கவும், அஸ்வினிக்கு எந்த சப்ஜெக்ட் எல்லாம் நல்லா வரும் என்று கேட்கவும், எனக்கு எல்லாமே நல்லா வரும், ஆனா ஆங்கிலம் தான் சுத்தமா புரியல என்று அவள் மெல்லிய குரலில் கூறவும், பார்த்தேன், உன்னுடைய சர்டிபிகேட் வாங்கி பார்த்தேன், எல்லா பாடங்கள்லையும் நல்ல மதிப்பெண்கள் என்று கூறவும் அவள் கண்கள் மின்னியது. ஆங்கிலத்தில் 56, மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையும் நீ 99, 98, தமிழ்ல 100, கணிதத்திலையும் 100. உனக்கு இந்த 2 சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கா? இன்னைக்கு மேக்ஸ் கிளாஸ்ல உனக்கு ஈஸியா இருந்துச்சா என்று கேட்கவும், ஆமாம், எனக்கு எல்லாமே புரிஞ்சுது, ஆனா சார் ஆங்கிலத்தை சொல்றது தான் எனக்கு புரியல, மற்றபடி அவர் எழுதி போடுறது எல்லாமே எனக்கு புரிஞ்சது என்று கூறவும் அதை கேட்டதுமே புன்னகையோடு தலையசைத்த அவர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போறியா என்று கேட்கவும் அவள் புரியாமல் பார்க்கவும், பேசுறதுக்கு உனக்கு இலகுவாயிருக்கும், அது மட்டும் இல்லாம உனக்கு படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வேற தேவை, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம், உனக்கு எந்த சப்ஜெக்ட்ல புரியலனாலும் நீ என்கிட்ட வா, ஆங்கிலம் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இது ஸ்ருதி, உன்னோட கிளாஸ்மேட், உன்னோட வகுப்போட லீடரும் இவதான், நீ ஸ்ருதி கிட்ட என்ன ஹெல்ப்னாலும் கேட்கலாம் தானே ஸ்ருதி என்று கேட்கவும், கண்டிப்பா மேடம், அஸ்வினிக்கு தாராளமா சொல்லிக் கொடுப்பேன் என்று ஸ்ருதி சொல்லவும் அதை கேட்டதும் புன்னகையோடு, கேட்டுக்கிட்டியா, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீ ஸ்ருதி கிட்ட கேட்கலாம், ஸ்ருதி கண்டிப்பா சொல்லி தருவா, அப்படி ஸ்ருதி இல்லாத பட்சத்துல நீ என்கிட்ட வா, நான் உனக்கு எப்பனாலும் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் என்று சொல்லவும் அதை கேட்டதும், தேங்க்யூ மேடம் என்று அவள் கண்கள் கலங்க சொல்லவும், இந்த மாதிரி கண்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவள் தலையை வருடி கொடுத்து, நானும் உன்னுடைய இடத்துல இருந்துதான் வந்திருக்கேன் என்று புன்னகையோடு கூறி, சரி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளு என்று ஆசிரியர் கூற அவள் சரி என்று தலையசைத்தாள். அவர் ஒரு பேப்பரில் எண்களை எழுதி கொடுக்க அவள் புரியாமல் பார்த்தாள். இது என்னுடைய ஃபோன் நம்பர், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட டவுட் கேளு, நான் உனக்கு சொல்றேன், ஓகேவா என்று சொல்லவும் சரி என்று தலையசைக்க புன்னகையோடு அவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார். அங்கு இருந்து சென்றதும் திரும்பி பார்க்க அங்கு புன்னகையோடு நின்று இருந்தாள் ஸ்ருதி. மேடம் சொன்ன மாதிரி என்கிட்டையும் நீ கேட்கலாம், இது என்னோட மெயில் ஐடி என்று எழுதி கொடுக்கவும், இது என்னது என்று அவள் புரியாமல் பார்க்க, கம்ப்யூட்டர் தெரியுமா என்று கேட்கவும், தெரியும், ஆனா நான் உபயோகித்தது இல்லை என்று அவள் சொல்லவும், உன்னோட அத்தை வீட்டில் கம்ப்யூட்டர் இல்லையா என்று கேட்கவும், கம்ப்யூட்டர் இருக்கு என்று அவள் தலை அசைக்க, அப்போ அதை ஓபன் பண்ண கத்துக்க என்று சொல்லவும், ஆனா அது எப்படி ஓபன் பண்ணணும் எனக்கு தெரியாது என்று அவள் கூறவும், அவ்வளோதானே, அப்ப என் கூட வா, உனக்கு சொல்லித்தரேன் என்று ஸ்ருதி கூற, எங்க என்று கேட்க, வா என்று அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நேராக சென்றது கம்ப்யூட்டர் லேபின் உள்ளே. அங்கு ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்கள் இருக்க அதில் ஒன்றின் முன்பு சென்று அமர்ந்து இருந்தாள் ஸ்ருதி. என்ன பண்ற என்று அஸ்வினி கேட்கவும், இது நம்மளோட கம்ப்யூட்டரில் நமக்கு தேவையான ஒர்க் பண்ணலாம், நம்ம கத்துக்க நினைக்கிறத கத்துக்கலாம், புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கலாம், இப்படி நிறைய விஷயங்களை பண்ணலாம், நான் உனக்கு இப்ப சொல்லித்தரேன்
நீ இப்ப இத கத்துக்க என்று கூறவும், எனக்கு அதெல்லாம் வராது என்று அஸ்வினி கூறவும், எதுவுமே வராதுன்னு சொன்னா வரவே வராது, நம்ம எல்லாராலும் சூப்பரா கத்துக்க முடியும் சரியா என்று ஸ்ருதி கூறவும், அவள் தயக்கத்தோடு பார்க்கவும், இங்க வந்து உட்காரு என்று ஒரு கணினி முன்பு அவளை அமர வைக்கவும் அவள் அமைதியாக அமர்ந்தாள். மற்றொரு கணினி முன்பு அமர்ந்த அவள் அங்கு இருந்த பட்டனை பிரஸ் பண்ணு என்று ஸ்ருதி கூறவும் CPU பட்டனை அழுத்தி காட்ட அவள் அந்த பட்டனை அழுத்தினாள். அது ஆன் ஆனது. இப்ப என்ன பண்ணணும்? நான் சொல்றேன் என்று ஒவ்வொரு பட்டனையும் அழுத்தி சொல்ல சொல்ல அவளும் அழுத்தினாள். அது அழகாக ஓப்பன் ஆனது. இவ்வளோதான் என்று சொல்லவும் கண்கள் மின்னியது அஸ்வினிக்கு. ஸ்ருதியை பார்க்க அவள் புன்னகைத்தாள். ஸ்ருதியை பார்க்கும் பொழுது அஸ்வினிக்கு ஒரு தேவதை போல் தெரிந்தாள். அவளை புன்னகையோடு பார்க்கவும் தன் முன்னால் இருந்த கணினியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று காட்டவும், இப்ப என்ன பண்ணணும் என்று அஸ்வினி கேட்கவும் அனைத்தையும் காட்டி, அவ்வளவுதான், ஜிமெயில் அக்கௌண்ட் இப்படிதான் ஓபன் பண்ணணும். நீ என்ன பண்ற? உங்க வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை இப்ப நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி பாரு. ஒரு வேலை வரலன்னு வச்சுக்கோயேன், இதோ இந்த நம்பருக்கு கால் பண்ணு என்று தன்னுடைய நம்பரை எழுதி கொடுத்தாள். உன்கிட்ட போன் இருக்குதா என்று கேட்கவும், இருக்குது, இந்த வருஷம் தான் அப்பா வாங்கி கொடுத்தாங்க என்று கூறவும் அவள் புன்னகைத்தாள். தன் பாக்கெட்டில் இருந்த போனை எடுத்து காட்டவும், நீ ஸ்கூலுக்கு போன் கொண்டு வந்து இருக்கியா என்று கேட்கவும், இங்க போன் கொண்டு வரலாம் என்று சொல்லவும் அதை கேட்டதும் வாயில் கையை வைத்து விட்டாள். ஹே ரிலாக்ஸ், எதுக்கு என்று சிரிப்போடு அவள் தோளோடு தோள் சேர்த்து அணைத்து கொள்ள அந்த அணைப்பு அவளுக்கு அத்தனை ஆசுவாசத்தை கொடுத்தது. தோழியை பார்த்து புன்னகைக்கவும், சரி நான் சொன்ன மாதிரி செய், டவுட் இருந்தா என் நம்பருக்கு கால் பண்ணு என்று அவளது ஜிமெயில் ஐடியையும் அவளது போன் நம்பரையும் எழுதி கொடுத்தாள். நீ எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டா இந்த ஜிமெயில்ல இருக்கு, எனக்கு ஒரு ஹாய் ஐ எம் அஸ்வினி அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிவிடு என்று சொல்லவும், ஆனா என்னால முடியுமா என்று அஸ்வினி சந்தேகத்தோடு கேட்கவும், கண்டிப்பா முடியும் என்று கூறிய அவள் தன் கைகடிகாரத்தில் நேரத்தை பார்த்தும், ஐயோ டைம் ஆகுது, கிளம்பலாம் என்று இருவரும் வெளியில் வந்தனர். நேராக பஸ் நிறுத்தும் இடத்திற்கு சென்று, ஆமா நீ எத்தனாவது நம்பர் பஸ் என்று கேட்கவும், நம்பரா என்று அஸ்வினி கேட்கவும், ஆமா காலையில நீ ஒரு பஸ்ல வந்த இல்ல, அந்த பஸ்ல ஒரு நம்பர் இருக்குமே, எந்த நம்பர் என்று கேட்க அவளுக்கு தெரியவில்லை. பார்த்தால் தானே சொல்ல முடியும். அவள் திணறலோடு நிற்கவும், காலையில நீ கவனிக்கலையா என்று கேட்கவும், இல்லை என்று அவள் தலை அசைக்கவும் அதை கேட்டதும், சரி உன்னோட ஏரியா எதுன்னு சொல்லு, அங்க வாட்ச்மேன் கிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் என்று சொல்லவும் அவள் அவள் அமைதியாக நிற்க, என்ன உங்க அத்தை ஏரியா என்னன்னு தெரியுமா தெரியாதா என்று ஸ்ருதி கேட்கவும், தெரியாது என்று அஸ்வினி சொல்லவும், உண்மையில் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஸ்ருதிக்கு. சரி உங்க அத்தையோட ஃபோன் நம்பர் சொல்லு, அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசலாம் என்று கேட்கவும் அதுவும் தெரியவில்லை அவளுக்கு. உண்மையாகவே எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லவும் அஸ்வினி தெரியவில்லை என்று தலை அசைக்கவும் சில நொடியில் மௌனமாக இருந்தாள். இத்தனை நேரம் இருந்த தன்னம்பிக்கை கூட சில நொடியில் சரிவது போல் உணர்ந்தாள். அவள் தனக்கு எதுவுமே தெரியவில்லை, தான் ஒரு மக்கு என்று அவள் உள்ளம் அதனை உணர்ந்து கொண்ட அவள் மௌனமாக நின்று இருந்தாள். கண்கள் கலங்கி கண்ணீர் விழுந்து விடுவேன் என்று தயாராக நின்று கொண்டு இருந்தது. கதையை தொடர்ச்சியா கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.